வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறட்டு இருமலை சரி செய்யறதுக்கும் நம்ம தலை சாய்ச்சி படுக்க ஆரம்பித்தாலே இருமை கிளம்பிடும். அது ஏன் என்னன்னு எல்லாம் ஏன்னா நாக்கில் எச்சிருக்காது, தொண்டை வந்து வறண்டு போயிடும். இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் உள்ள பொருளை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இது தாங்க துளசி. இது துளசி வந்து விதையும் நம்மளுக்கு பயன்படுறது, இலையும் பயன்படுறது. இது சாமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இது வந்து பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்தது. எல்லா சாமிக்குமே வைக்கலாம். இந்த துளசிங்கிறது வந்து ஒரு அற்புத மூலிகைன்னு தான் சொல்லலாம். நம்மளுக்கும் பயன்படும். நம்ம உடம்புல உள்ள கிருமிகளையும் அழிக்கும், நம்ம உடம்புல உள்ள வியாதிகளையும் கட்டுப்படுத்தும். இதை என்ன செய்யணும்? இந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை மட்டும் பறித்து நல்லா தண்ணியில் அலசி விட்டு, வெத்தலை, துளசி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் வச்சு நடத்தி போட்டு எரித்து ஒரு ஒரு 2 டம்ளர் தண்ணி போடுங்க. ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளருக்கு எரிங்க. எரித்து நைட்டு படுக்க போகும்போது இந்த வறட்டு இருமலை தலை சாய்ச்சி படுத்தோன்னா வறட்டு இருமலாக வருது பாருங்கள். அப்போ வந்து இந்த பனங்கள் கண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு இந்த பனங்கள் கண்டுன்னா அப்படி உருண்டையாக பளிங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, நம்ம கல்கண்டு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் பனங்கள் கண்டு. அந்த கல்கண்டு கடையில் வாங்கி இதை கூட போட்டு எரித்து வச்சு நைட்டு 3 வேளை 3 நைட்டு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அந்த தலை தாய்ச்சி படுக்கும்போது இருமுறது சுத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாகிடும். இந்த இருமலே வராது. நீங்கள் வந்து இந்த துளசி வந்து கருந்துளசியாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த இருக்குது பார்த்திங்களா, கருந்துளசியாக இருக்கணும். துளசிலே நல்ல துளசி இருக்குது, கருந்துளசி இருக்குது, வெள்ளை துளசி இருக்குது, நாய் துளசி இருக்குது. துளசிலே நிறைய வகைகள் இருக்குது. இது மாதிரி உள்ள கருப்பு தண்டா உள்ள துளசியை பறித்து சும்மா கையிலே கசக்கி விட்டு ஊதி விட்டு வெறும் வாயிலே காலையிலே வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி தான். நீங்கள் நைட்டுக்கு அதேமாதிரி கஷாயமாக வச்சு குடித்தாலும் சரி தான். இந்த இருமல் முற்றிலும் குணமாகும். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.